பச்சைக்காளி. எழுத்தாளர் வடூர் கே. துரைசாமி ஐயங்கார். அதிகாரம் 6. கந்தசாமி அதுவரையில் ஜடாமுடியாக நடித்து கொண்டிருந்தவன் தமது வேலைக்காரனான பொன்னம்பலமே என்றும் அவன் அப்போதே வேஷம் கலைத்து கொண்டிருக்கிறான் என்றும் உடனே யூகித்து கொண்டார். அவருடைய மன அச்சம் ஒரே நொடியில் விலகியது. அவர் மிகுந்த தைரியத்துடன் பொன்னம்பலத்தை பார்த்து, ஜடாமுடி பொன்னம்பலம், இன்னும் வேஷத்தை பூர்த்தியாக கலைக்கவில்லை போலிருக்கிறது. தாடி மாத்திரம் பாக்கி இருக்கிறதோ? அடடா, தூரத்திலேயே சொல்லியிருந்தால் நான் இந்த அசத்தர்ப வேலையில் வந்திருக்க மாட்டேன். தாடியையும் நீ மறைத்தவுடன் வந்திருப்பேனே. கொஞ்சத்தில் ஏமாற்றி போனாயே என்றார். அதை கேட்ட பொன்னம்பலம் மிக வணக்கமாக அவருக்கு மறுமொழி கூறத் தொடங்கி, நானே ஜடாமுனி என்று நீங்கள் நினைப்பது போல பேசுகிறீர்கள். நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தாடி மையர் என்னிடம் இருப்பதைக் கண்டு இதை நான் கட்டிக்கொண்டு வந்திருப்பேன் என்று நீங்கள் எண்ணலாம். ஜடாமுனி உங்களை பயமுறுத்தி விட்டு வந்ததை நான் பார்த்து அதன் தாடியை பிடித்து இழுக்கத் தொடங்கினேன். தாடி கையோடு வந்துவிட்டது. அது என்னை காவு கொடுப்பதற்கு முன் அதையே நான் காவு கொடுத்து விடப் போகிறேன் என்று அஞ்சியது உடனே ஓட்டம் பிடித்து விட்டது. இதுவே உண்மை என்றான். ஓஹோ, காரியம் அப்படியா நடந்தது? அப்படியானால் நீ தூங்காமல் விழித்து கொண்டே இருந்து இங்கே நடந்தது எல்லாம் கவனித்திருக்கிறாய் போல இருக்கிறதே. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, சில தினங்களாக இரவில் அந்த ஜடாமுனியை கவனிப்பதே என் வேலை என்று. எங்கே அந்த தாடி இப்படி கொடு பார்ப்போம் என்றார். உடனே பொன்னம்பலம் அதை அவரிடம் கொடுக்க அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு, சரி நீ போய் படுத்துக்கொள் என்றார். தாடி உங்களுக்கு எதற்கு? அதை என்னிடம் கொடுங்கள். இதை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய்? இதை வைத்துக்கொண்டு இதன் மூலம் அந்த ஜடாமுனியை பிடிக்கலாம் என்பது என் கருத்து என்றான் பொன்னம்பலம். அது உன்னுடைய வேலையல்ல, அதை நான் கவனிக்கிறேன். நீ போய் படுத்துக்கொள் என்று கண்டிப்பாக கூறிவிட்டு அதை விட்டு திரும்பி வந்து தமது அறையை அடைந்து வழக்கம் போல படுத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கு தூக்கம் உண்டாகவில்லை. ஆதலால் நெடுநேரம் சிந்தனை செய்தபடியே அவர் படுத்திருந்தார். அதற்கு மேல் அன்றிரவு எந்தவிதமான சம்பவமும் நேரவில்லை. ஆதலால் அவர் நெடுநேரம் இழித்திருந்தது அனாவசியமாக முடிந்தது. மறுநாள் காலை சுமார் 10 மணி வரையில் அவர் வீட்டை விட்டு எங்கும் போகாமல் அப்படியே இருந்தார். அவர் பொன்னம்பலத்தை அழைத்து கடைக்கு போய் சில சாமான்கள் வாங்கி வரும்படி கூறி அதற்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தை எடுத்து ஒரு காகிதத்தில் சுற்றி கொண்டு கதவை மூடி பூட்டிவிட்டு வெளியில் சென்றார். அந்த ஊரில் மாணிக்கம் என்ற பிரபலமான ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று அவர் கேள்வியுற்றிருந்தார். அவரிடம் போய் விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அவருடைய வீடு எங்கு இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு அங்கு போய் சேர்ந்தார். அது ஒரு பெரிய மாடி வீடு. அதன் முன் கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. 2வது கதவு மூடப்பட்டிருந்தது. ஆகவே கந்தசாமி நடையில் போய் நின்று கொண்டு சார் என்று மிருதுவாக 2 தரம் கூப்பிட்டார். அடுத்த நிமிஷம் கதவு திறக்கப்பட்டது. அப்புறம் நின்ற ஒரு அம்மாள், யார் அது என்றாள். நான் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்க வேண்டும். அவர் வெளியில் போயிருக்கிறார். சங்கதியை சொல்லிவிட்டு போனால் அவர் வந்தவுடன் சொல்லுகிறேன். அவர்கள் திரும்பி வர அதிக நேரம் பிடிக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு போனார்கள். அப்படியானால் நான் அதுவரையில் காத்திருக்கிறேன். போன இடத்தில் அலுவல் எப்படி இருக்குமோ? ஒருவேளை அவர் வர அதிக தாமதமானாலும் ஆகலாம். ஆகையால் நீங்கள் அவரிடம் தெரிவிக்க வேண்டிய சங்கதியை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்து விட்டு போங்கள். அவர் வந்தவுடன் அதை நான் கொடுத்து விடுகிறேன். சரி, அப்படியே செய்கிறேன். காகிதம், பேனா முதலியவை வேண்டுமே? இதோ கூடத்தில் மேசையின் மேல் எல்லாம் இருக்கின்றன. அதன் பக்கத்தில் இருக்கும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு எழுதலாம் என்று கூறிவிட்டு வழியை விட்டு கூடத்தின் கடைசிக்கு போய் கம்பத்திற்கு அப்பால் இலைமறைக்காய் போல நின்று கொண்டாள். கந்தசாமி கூடத்தை அடைந்து அங்கிருந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அது அருகில் இருந்த மேசையை பார்த்தார். எழுதப்படாத காகிதங்கள், பேனா, மைபுட்டி முதலியன காணப்பட்டன. ஒரு பக்கத்தில் சில வெங்காயத்தால் காகிதங்களும் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்ட பழைய கடிதங்களின் குவியலும் காணப்பட்டன. கிழிக்கப்பட்ட பழைய கடிதங்களை இன்ஸ்பெக்டர் எதற்காக எடுத்து வைத்திருப்பார் என்ற சந்தேகமும் ஆச்சரியமும் அவருடைய மனதில் உண்டாகவே அவர் அந்த குவியலை கவனித்து பார்த்தார். அவருடைய ஆச்சரியம் அதிகரித்தது. ஏனென்றால் அந்த கடித துண்டுகளில் காணப்பட்ட எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்கள் போலவே இருந்தன. ஆகவே அவர் அந்த துண்டுகளில் சிலவற்றை எடுத்து பார்க்க கந்தசாமி என்ற கையெழுத்தும் அர்த்தம் விளங்காத வேறு பல சொற்களும் காணப்பட்டன. அவை தமது எழுத்துக்களே என்பது அவருக்கு நிச்சயமாக விளங்கியது. அப்போது அந்த அம்மாள், அதையெல்லாம் ஏன் எடுத்து பார்க்கிறீர்கள்? எஜமானர் என்மேல் கோவித்துக் கொள்வார்கள். நீங்கள் எழுத வேண்டியதை எழுதுங்கள் என்றாள். கந்தசாமி உடனே துண்டுகளை முன்போல வைத்துவிட்டு, இதோ வைத்துவிட்டேன். துண்டுகளில் இருக்கும் எழுத்துக்கள் என் எழுத்துக்கள் போல இருக்கின்றன. அதனால் பார்த்தேன். நான் இவர்களுக்கு இதுவரையில் கடிதமே எழுதினதில்லை.
அப்படி இருக்க என் எழுத்துக்கள் உள்ள கடிதம் இங்கே எப்படி வந்ததென்று தெரியவில்லை என்றார். அப்படியானால் இது உங்களுடைய கடிதமாக இராது என்றாள். கந்தசாமி, என்னவோ இது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்று கூறியபடி ஒரு காகிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அடியில் வருமாறு அதில் எழுதலானார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீ மாணிக்கம் அவர்கள் சமூகத்திற்கு கந்தசாமி எழுதி கொண்டது. அநேக நமஸ்காரங்கள். உபயசேமம். ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் தெரிவித்து அது சம்பந்தமாக தங்களுடைய உதவியை கோரும் பொருட்டு நான் தங்களுடைய வீட்டிற்கு வந்தேன். வெளியில் போயிருக்கும் தாங்கள் ஒருவேளை காலதாமதமாக வரலாம் என்ற நினைவினால் நான் இந்த கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு போகிறேன். துரையப்பர் தெருவில் இருக்கும் என்னுடைய மாடி வீட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வீட்டை நான் புதிதாக கட்டி அதில் தனியாக வசித்து வருகிறேன். என்னோடு பொன்னம்பலம் என்னும் வேலைக்காரன் இருந்து வருகிறான். இவன் சமீப காலத்திலேயே என்னிடம் வேலையில் அமர்ந்தான். என் வீட்டில் ஜடாமணி வசிப்பதாகவும் அது நடு இரவு வேளையில் வெளியில் போய் சஞ்சாரம் செய்துவிட்டு வருகிறதென்றும் கொஞ்ச காலமாக ஜனங்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை நான் நம்பாமல் இருந்து வந்தேன். என் வேலைக்காரன் சில தினங்களாக அதை பார்த்ததாக சொன்னான். எதிர்த்த வீட்டில் இருக்கும் ஒரு பையனும் அதை முந்தா நாள் இரவில் பார்த்ததாக சொன்னான். என் வேலைக்காரன் நடு இரவில் எனக்கு தெரியாமல் கதவை தெரிந்து கொண்டு மிக அக்கறையாக வெளியில் போய் ஜடாமுனியை பார்த்துவிட்டு வந்து படுத்துக்கொள்ள வேண்டிய காரணம் விளங்கவில்லை. எனக்கு அவன் மேல் சந்தேகம் உதித்தது. ஒருவேளை ஏதேனும் கபட எண்ணத்துடன் அவனை தான் ஜடாமுடி போல நடிக்கிறானோ என்று சம்சயம் என் மனதில் உண்டாயிற்று. ஆகையால் நான் நேற்றிரவு அவனை உள்ளே வைத்து கதவை உட்புறத்தில் பூட்டிவிட்டு கீழ்ப்பாகத்தில் உள்ள என் அறையில் உட்கார்ந்து ஜன்னலின் வழியாக கவனித்தேன். ஜடாமுனி தெருவில் காணப்படவில்லை. என் வீட்டிலேயே பக்கத்து அறையில் அது வந்து அந்த வீட்டை காலி செய்து விடும்படி என்னை பயமுறுத்தியது. நீ ஜடாமுடிதான் என்பது என்ன நிச்சயம் என்று நான் கேட்டதற்கு அது அன்று இரவிற்குள் பொன்னம்பலத்தை காவு வாங்கி காட்டுவதாக சொல்லிவிட்டு மறைந்து போயிற்று. உடனே நான் பொன்னம்பலம் இருந்த இடத்திற்கு போய் பார்த்தேன். அவனுடைய கையில் அந்த ஜடாமுனியின் தாடி இருந்தது. அவன் தன் வேஷத்தை கலைத்து கொண்டிருந்ததாக அதிலிருந்து எனக்கு எண்ணம் உண்டாயிற்று. அவனிடம் நான் கேட்டதற்கு ஜடாமுனியை தான் கண்டு அதன் தாடியை பிடித்து கொண்டதாகவும் தாடி கையோடு வந்து விட்டதாகவும் ஜடாமுனி தப்பி ஓடிவிட்டதாகவும் அவன் சமாதானம் சொல்லுகிறான். அதில் எனக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை. அவனே ஜடாமுனி போல வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்கிறான் என்ற சம்சமயமே எனக்கு உண்டாகிறது. ஆனால் என்ன கருத்தோடு அவன் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை. அவனிடமிருந்த தாடியை நான் தந்திரமாக வாங்கி கொண்டேன். அதை இதோடு வைத்திருக்கிறேன். அவன் திருடனா பழைய கேடியா என்பதும் தெரியவில்லை. அவனுடைய அடையாளம் ஒரு கால் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சமீப காலத்தில் நான் ஒரு படம் பிடித்து கொண்ட போது அவன் எனக்கு பின்னால் நின்றான். அந்த படத்தையும் நான் எடுத்து வந்து இதோடு வைத்திருக்கிறேன். இவைகளை கவனித்து தாங்கள் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக கோருகிறேன். பொன்னம்பலம்தான் ஜடாமுடி போல நடிக்கிறான் என்று நான் சந்தேகிப்பது தவறுதலாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படியானால் வேறு யார் அப்படி நடக்கிறார்கள் என்பதையும் அவனுடைய கருத்தையும் தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது உண்மையில் ஜடாமுனியாக இருந்தால் அதன் தாடி சுலபத்தில் கையோடு வந்திருக்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே இது ஒரு வேஷதாரின் வேலை என்பது நிச்சயமாக தெரிகிறது. தாங்கள் இதை படித்த பின் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறீர்கள் என்பதை பற்றியும் தங்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை பற்றியும் எனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்ப கோருகிறேன். இங்கனம் கந்தசாமி என்று எழுதப்பட்ட கடிதத்தை கந்தசாமி மடித்து மேல் விலாசம் எழுதி அந்த மேசையின் மேல் வைத்து பொட்டலங்களாக கட்டப்பட்டிருந்த தாடி மயிரையும் படத்தையும் அருகில் வைத்துவிட்டு எழுந்து, அம்மா, நான் வருகிறேன். ஒரு கடிதமும் 2 பொட்டலங்களும் வைத்திருக்கிறேன். அவர்கள் வந்தவுடனே 3ஐயும் பார்க்க சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். சென்றவர் சிறிது நேரத்தில் தமது வீட்டை அடைந்தார். தமக்காக பொன்னம்பலம் காத்திருப்பான் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவன் காணப்படவில்லை. அவனுக்கு தெரியாதபடி தாம் போய்விட்டு வந்தது உசிதமானதென்று எண்ணிய கந்தசாமி கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் சேர்ந்தார். 1/4 மணி காலத்திற்கு பிறகு பொன்னம்பலம் சாமான்களுடன் வீட்டிற்குள் வந்து சேர்ந்து அவைகளை கந்தசாமியிடம் கொடுக்க அவர் அவைகளை வாங்கி வைத்துவிட்டு ஏதோ வேலையை கவனித்து கொண்டிருந்தார். அப்பொழுது பொன்னம்பலம் அவரிடம் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். ஏது இது? நான் வீட்டினில் வரும்பொழுது யாரோ ஒருவன் இதை உங்களிடம் கொடுக்கும்படி என்னிடம் கொடுத்தான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அனுப்பினாராம். அவன் வெளியே போயிருக்கிறானா? அவன் இதை கொடுத்தவுடன் தான் இங்கேயோ அவசரமாக போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். சரி, நீ போ என்றார். உடனே பொன்னம்பலம் அவ்விடத்தை விட்டு போய்விட்டான். கந்தசாமி கடிதத்தின் உரையை கிழித்து அதற்குள் இருந்த கடிதத்தை எடுத்து படிக்க அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. கந்தசாமி எழுதியது: நான் தங்களுடைய கடிதத்தை படித்து சங்கதிகளை தெரிந்து கொண்டேன். கடிதத்தோடு இருந்த தாடியையும் படத்தையும் பார்த்தேன். படத்தில் காணப்படும் மனிதன் பழைய குற்றவாளியா இல்லையா என்பதை நான் உடனே நிச்சயிக்க முடியவில்லை. அதை நிச்சயிப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பொன்னம்பலத்தை பற்றி தாங்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயம் தவறானதாக இருக்கலாம் என்ற எண்ணம்
என் மனதில் உண்டாகிறது. இந்த விஷயத்தை நீங்கள் என்னிடம் ஒப்படைப்பதை விட யாராகிலும் ஒரு மந்திரவாதியை கண்டுபிடித்து அவனிடம் இதை ஒப்படைத்தால் அந்த மந்திரத்தால் இந்த ஜடாமுடியை விரட்டி விடுவான் என்பது நிச்சயமாகையால் தாங்கள் தாமதமின்றி அந்த வழியில் முயற்சி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இங்கனம் மாணிக்கம் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை கந்தசாமி 2-3 தடவைகள் படித்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தார். மாணிக்கம் எழுதியிருந்தது ஒழுங்கானதாகவே தோன்றியது. ஆகவே தமதை மந்திரவாதியிடம் ஒப்படைப்பதே சரியான காரியம் என்று அவர் தீர்மானித்து கொண்டார். அந்த ஊரில் ஒரே ஒரு மந்திரவாதியே இருந்தான். அவனுடைய பெயர் உடனே அவருடைய கவனத்திற்கு வந்தது. அவன் ஒரு பூசாரி. அவன் பேய், பிசாசு முதலியவைகளை ஓட்டுவதில் சாமர்த்தியசாலி என்று பெயர் எடுத்திருந்தான். அவர் உடனே பொன்னம்பலத்தை கூப்பிட்டு அந்த பூசாரை அழைத்து வரும்படி கூறி அனுப்பினார். அரை மணியில் அந்த பூசாரை அழைத்து கொண்டு பொன்னம்பலம் வந்து சேர்ந்தான். அவனுக்கு சுமார் 50 வயது இருக்கலாம். அவன் அந்த ஊரிலுள்ள பள்ளித்தெருவில் ஒரு வேப்ப மரத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு கூரை வீட்டில் குடியிருந்தான். அவன் அந்த வேப்ப மரத்தினடியில் ஒரு சிறிய பந்தல் அமைத்து அதன் கீழ் பயங்கர வடிவமுடைய சில மண் சிலைகளை வைத்து அவற்றிற்கு எதிரில் இரவு பகல் உட்கார்ந்து உடுக்கை எடுத்து பாடிக்கொண்டே இருப்பான். அந்த ஊரில் எவரையேனும் பேய், பிசாசு முதலியவை பிடித்திருந்தால் அவர்களை வரவழைத்து உட்கார வைத்து அவர் தலை சுற்றி ஆடும்படி செய்து கொண்டே இருப்பான். ஓடாத பேயெல்லாம் அவனுடைய உடுக்கையையும் பிரம்பையும் கண்டால் பறந்து போகும் என்று ஜனங்கள் சொல்ல தன்னை புகழும்படி அவன் பாமர ஜனங்களுடைய புகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் கஞ்சா புகையை குடித்து போதையில் ஆழ்ந்திருப்பான். ஆனாலும் அவன் தனது நிதானத்தில் தவறுகிறதில்லை. அவன் பேய் பிசாசுகளையெல்லாம் ஆட்டி வைத்து நடுங்க செய்வான். மனிதர்களிடம் அடக்கமாகவும் பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வான். அவன் இடுப்பில் ஒரு சிறிய கட்டை துண்டை கட்டி கொண்டிருப்பான். தலையில் ஒரு பெரிய தலைப்பாகையும் தோளில் உருமாலையும் இருக்கும். நெற்றியில் விபூதி பூச்சின் மேல் சந்தனப்பொட்டு, அதன் மேல் குங்குமப்பொட்டு ஆகிய அலங்காரங்கள் எப்போதும் காணப்படும். உத்தியோகஸ்தர்கள் என்றால் அவனுக்கு அச்சம் அதிகம். ஏனென்றால் தான் செய்யும் தொழில் ஒருவேளை சட்டப்படி குற்றமானதோ என்றும் எந்த உத்தியோகஸ்தரேனும் தன்னை தண்டனைக்கு கொண்டு போய் விடுவாரோ என்றும் அவன் தனக்குள் எண்ணியபடியே தன்னுடைய தொழிலை நடத்தி வந்தான். உத்தியோகஸ்தர் எவனேரும் அவனை கூப்பிட்டு விட்டால் தான் ஒரு பெரிய கொலை குற்றத்தை செய்து விட்டவன் போல அவன் நடுங்கி குன்றியபடியே அவன் என்ன சொல்வாரோ என்று தவிப்பான். கஸ்டம்ஸ் லாகாவில் இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்தில் இருந்தவரான கந்தசாமி தன்னை அழைக்கிறார் என்று தெரிந்து கொண்டவருடன் அவன் பெரிதும் கலவரமடைந்தவராக பொன்னம்பலத்தோடு அங்கே வந்து சேர்ந்து சாமி தண்டன் என்று கூறி மிக வணக்கமாக அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு அடக்க ஒடுக்கமாக நின்றான். கந்தசாமி, நான் ஒரு முக்கியமான மாந்திரிக அலுவலுக்காக உன்னை வரவழைத்தேன் என்றார். அதை கேட்டவுடன் அவனுடைய பயம் நீங்கியது. அவன் நிரம்பவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவனாக தனது மூக்கின் மேல் ஒரு விரலை வைத்து கண்களை மூடிக்கொண்டு தேவியே வாரும் அம்மா, ஐயா மனதில் உள்ள சொல்லும் அம்மா என்று தனக்குத்தானே மந்திர உச்சாடானம் செய்த பின், எசமானே, இந்த வீட்டில் வாசம் பண்ணும் ஜடாமுனியை ஓட்டுவதற்காக தாங்கள் என்னை வரவழைத்தீர்கள் என்று யக்ஷினி தேவியின் அருள் சொல்லுகிறது. அது சரிதானா இல்லையா என்பது எசமானுடைய மனதிற்குத்தான் தெரிய வேண்டும் என்றான். அதை கேட்ட கந்தசாமி அபரிமிதமான வியப்படைந்தவராய், ஆமாமப்பா, நான் அதற்காக தான் கூப்பிட்டேன். என் மனதில் இருப்பதை நீ சொல்லிவிட்டாயே. உன்னை அழைத்து வந்த ஆள் சொல்லியிருப்பானோ என்றார். அப்போது சிறு தூரத்தில் நின்ற பொன்னம்பலம், நீங்கள் என்ன கருத்தோடு அவரை கூப்பிடச் சொன்னீர்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் சொல்லவில்லை என்றான். அப்படியானால் சரிதான். பூசாரி, நீ இப்போது சொன்னதை கேட்பதில் எனக்கு நிரம்பவும் சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு தானே பதம். நீ என் கருத்தை முடித்து வைப்பாய் என்ற நம்பிக்கை என் மனதில் ஏற்பட்டுவிட்டது. இந்த ஜடாமுனியை இந்த இடத்திலிருந்து ஓட்டுவதற்கு எவ்வளவு செலவு பிடிக்கும்? பூசாரி, கொஞ்சமாகத்தான் பிடிக்கும், அதிகமில்லை. ஒரு எலுமிச்சை பழம், தேங்காய், ஆடு 3, கோழி 7, இளநீர் 11, பன்னீர் புட்டி, கரும்பு, இவைகள் முக்கியமான சாமான்கள். இன்னும் சில அபிஷேக சாமான்களும் நிவேதன சாமான்களும் இருக்கின்றன. அவைகளை நானே வாங்கிக் கொள்வேன். சரி, எல்லா பொருட்களையும் நீயே வாங்கிக்கொள். மொத்தமாக ஒரு தொகையை குறிப்பிட்டு சொன்னால் அதை நான் உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன். அப்படியானால் சாமான்களுக்கு 75 ரூபாய் பிடிக்கும். அது தவிர எனக்கு தட்சணை 25 ரூபாய். ஆக மொத்தம் 100 ரூபாய் பிடிக்கும், அதிகமில்லை என்றான். அதே காலத்தில் அந்த அறையின் வெளியில் ஒருவர் பேசிய குரலோசை உண்டாயிற்று. இதென்ன, பகற்கொள்ளையா அல்லது ராக்கொள்ளையா என்பது தெரியவில்லை என்று கூறியபடி எதிர்த்து விட்ட அண்ணாமலை புன்னகை செய்தபடி அங்கே வந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். கந்தசாமி, நாங்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? ஆமாம், நான் இப்போது தான் வருகிறேன். இந்த பூசாரி உங்களிடம் 100 ரூபாய் கேட்டது என் காதில் பட்டது. இந்த பூசாரியை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
இவனையும் இவனுடைய கூத்துகளையும் பார்க்காதவர்கள் கூட இந்த ஊரில் இருக்கிறார்களா? நீங்கள் ஒருவரே இவனை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை போல தெரிகிறது. இப்பொழுது கந்தசாமியிடம் இவன் இங்கே வந்திருக்கிறான் என்பது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டார் அண்ணாமலையிடம். அண்ணாமலை, இவனுடன் பொன்னம்பலம் வீட்டில் நுழைந்ததை நான் என் வீட்டில் இருந்தபடி பார்த்தேன். ஜடாமுனியை துரத்துவதற்காக இவனை வரவழைத்திருக்கிறீர்கள் என்று நான் யூகித்து கொண்டு இவன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்பதை கேட்பதற்காகத்தான் வந்தேன். கந்தசாமி, சரி, சந்தோஷம். எனக்கு இந்த விஷயத்தில் அவ்வளவு அனுபவம் போதாது. இவன் வந்தவுடன் ஜடாமுனியை துரத்துவதற்காக நான் வரவழைத்திருக்கிறேன் என்று யக்ஷனி தேவி தனக்கு சொல்வதாக சொன்னான். அண்ணாமலை, இந்த வீட்டில் ஜடாமுனி இருக்கிறது என்பது இந்த ஊரில் உள்ள குழந்தைக்கு கூட தெரியுமே. அது இவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அதை இவனுக்கு சொல்ல ஒரு யக்ஷனி தேவதை வேண்டுமோ? நல்ல கதை கட்டுகிறான். சாதாரண பேய் அல்லது பிசாசு ஒரு மனிதனை பிடித்து கொண்டிருந்தால் அதை ஓட்டலாம். அவைகளுக்கெல்லாம் மேலான ஜடாமுனி ஒரு இடத்தில் வாசமாக இருந்தால் அதை இவன் துரத்துவதாவது? ஜடாமுனி எந்த மந்திரத்திற்கும் கட்டுப்படாததாயிற்றே. அதற்காக இவனுக்கு ஏன் 100 ரூபாய் கொடுத்து நஷ்டப்படுவது? பூசாரிக்கு ஆசை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது என்றார். அதை கேட்கவே கந்தசாமியினுடைய மனம் தளர்வடையலாயிற்று. அவ்வளவு பெரிய தொகை வீணாகி விடுமோ என்ற எண்ணம் அவருடைய மனதில் தலையெடுத்தது. சிறிது நேரம் தயங்கிய பின் அவர் பூசாரியை பார்த்து, என்ன பூசாரி, ஐயா சொன்னதை கேட்டாயா என்றார். அதே காலத்தில் அண்ணாமலையும் அவனை நோக்கி, ஏனப்பா, நீ யாரிடத்தில் மந்திரம் கற்றுக்கொண்டாய்? ஜடாமுனி எந்த மந்திரத்திற்கும் அசையதது என்பதை உன் குரு உனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா என்று புரளையாக கூறினார். அண்ணாமலை திடீரென்று வந்து தன்னை முட்டாளாக்கி பேசவே பூசாரியின் நிலைமை மிக சங்கடமானதாகிவிட்டது. அவனுடைய மனதில் அவமானமும் ஆத்திரமும் பொங்கி வரத் தொடங்கியது. அவன், சரி, இந்த ஐயா மந்திரத்தை எல்லாம் கரை கண்டவர். இவரே ஜடாமுனியை ஓட்டுவார். பண செலவும் ஆகாது. இவரை கொண்டே செய்து கொள்ளுங்கள் என்று சிடுசிடுத்த முகத்தோடு கூறிவிட்டு மறுமொழிக்காக நிற்காமல் தனது முகத்தை வாசற்படியின் பக்கம் திருப்பிக் கொண்டு மளமளவென்று வெளியில் போய்விட்டான். அதன் பிறகு கந்தசாமி 2 நிமிஷ காலம் மௌனமாக இருந்து பின் அண்ணாமலையை பார்த்து, ஒரே நிமிஷத்தில் பூசாரியை கலக்கிவிட்டீர்களே, இந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுபவம் உண்டு போல இருக்கிறதே என்றார். அண்ணாமலை, ஜடாமுனி எந்த மந்திரத்திற்கும் அசையாதென்பது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. மூட ஜனங்களை ஏமாற்றி அவர்களிடம் காசு பிடுங்குவது போல உங்களிடத்தில் பிடுங்கலாம் என்று இவன் எண்ணிக்கொண்டு வந்தான் போல் இருக்கிறது. இவனுடைய பொல்லாத வேலை. சனியன் போல நான் குறுக்கில் வந்து சேர்ந்தேன். நான் கேட்டதற்கு சரியான உத்தரம் சொல்லாமல் பயந்து கொண்டு ஓடிப்போய்விட்டான், பார்த்தீர்கள் அல்லவா? இவன் தன் தொழிலில் கெட்டிக்காரனாக இருந்தால் நின்று சரியானபடி நம்மை திருப்தி செய்தல்லவா காரியத்தை நடத்தி காட்ட வேண்டும். இவனுடைய உடுக்கை அடியெல்லாம் ஜடாமுடி என்றே பழியாது. அதனால்தான் நான் சொன்னவுடன் ஆசாமி பறந்து விட்டான். கந்தசாமி, அப்படியானால் ஜடாமுனியை விரட்ட யாராலும் ஆகாது என்பது உங்களுடைய அபிப்பிராயமா? அண்ணாமலை, அது என்னுடைய அபிப்பிராயமா? அதில் அனுபவப்பட்ட நம் முன்னோர்களுடைய அபிப்பிராயத்தை நான் பலரிடம் தெரிந்து கொண்டே சொல்கிறேன். இதை நீங்கள் அனுபவத்தில் பாருங்களேன். ஜடாமுனியை மனிதர் எதிர்க்கிறது என்பது பழியாத காரியம். அது மனது வைத்தால் மனிதனை எப்படியும் ஓட்டியே தீரும். மனிதன் பிடிவாதம் பிடித்தால் அது முடிவாக அவனுடைய இரத்தத்தை சாப்பிடுமாம். எல்லாவற்றிற்கும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக யோசனை செய்து தகுதியான காரியத்தை செய்யுங்கள். எனக்கு அவசர ஜோலி இருக்கிறது, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியில் போய்விட்டார். கந்தசாமி ஜடாமுனியை விரட்டும் விஷயத்தில் தாம் அதற்கு மேல் என்ன விதமான முயற்சி செய்வது என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் குழப்பமடைந்த மனதினராக உட்கார்ந்திருந்தார். எதிர்த்துவிட்ட அண்ணாமலை தமது கருத்து நிறைவேறுவதற்கு அனுகூலமான காரியம் எதையும் சொல்லாமல் பூசாரியை துரத்திவிட்டாரே என்ற எண்ணம் கந்தசாமி மனதில் தோன்றியது. ஆனாலும் தாம் பூசாரிக்கு 100 ரூபாய் கொடுத்திருந்தால் அது வீண் இஷ்டமாக முடிந்தாலும் முடியும் என்ற சம்சமயமும் அவருக்கு தோன்றியது. அதற்கு பரிகாரம் தாம் வீட்டை விட்டு போவதைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்ற முடிவிற்கு அவருடைய மனது வந்து கொண்டிருந்தது. ஏதோ காரியமாக அப்போது பொன்னம்பலம் அங்கே வந்து சேர கந்தசாமி அவனை பார்த்து, பொன்னம்பலம், அடுத்த தெருவில் உள்ள என் தமையனார் மகனுக்கு கல்யாணத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்திற்கு நான் அவர்களுடைய வீட்டிற்கு போக நேரும். அது நடந்த பின் வீட்டின் ஒரு பாகத்தை ஒழித்துவிடச் செய்து கொஞ்ச காலம் நாம் அங்கேயே இருக்கலாம் என்று நினைக்கிறேன். பல இடங்களில் சிதறி கிடக்கும் சாமான்களை இப்போது முதலே நீ ஒன்று சேர்த்து வைத்து கொண்டிரு. முகூர்த்தம் இன்னும் எத்தனை தினங்களில் நடக்கும்? இன்னும் சுமார் 10 தினங்களில் கல்யாணம் நடக்கலாம் என்று நினைக்கிறேன். கல்யாண பெண் இந்த ஊர் பெண்தான் போல் இருக்கிறது. இந்த ஊர் அல்ல, காரைக்காலுக்கு பக்கத்தில் பனங்காட்டூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதுதான் பெண்ணின் ஊர். பொன்னம்பலம், எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்கிறானே முருகன் என்னும் பையன், அவனுடைய ஊரும் அதுதானாம். கந்தசாமி, சரி, அதற்கென்ன இப்போது? நீ பகலில் அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருந்து சில தினங்களில் சாமான்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து. பொன்னம்பலம், நான் என் வீட்டிற்கு அடிக்கடி போய் வருவதால்
உங்கள் வேலை கொஞ்சமும் தாமதப்படாது. என் வீட்டில் உள்ளவர்களை நான் அன்றாடம் ஒரு தடவையாவது போய் பார்க்காவிட்டால் அவர்கள் என்மேல் ஆயாசமடைகிறார்கள். ஆகையால் நான் உங்கள் உத்தரவையும் நிறைவேற்றுகிறேன். அவர்களுடைய மனதுக்கும் கஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறேன். ஆகையால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றான். அப்போது தம்பி கந்தசாமி என்று அந்த வீட்டின் தெருவில் இருந்து ஒருவர் கூப்பிட, உடனே கந்தசாமி உற்சாகத்தோடு துள்ளி எழுந்து, வாருங்கள் அண்ணா என்று குரல் கொடுத்தபடி அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல, அதற்குள் அந்த மனிதர் உள்ளே வந்தார். அவருக்கு சுமார் 60 வயது இருக்கலாம். பொன்னம்பலம் அந்த அறையை விட்டு சென்று அதற்கு வெளியில் மறைவான ஓரிடத்தில் நின்று கொண்டு அவர்கள் இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்னும் தீர்மானத்துடன் இருந்தான். தமையனார், இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது? அது வழக்கம் போல வந்து கொண்டுதான் இருக்கிறதா? கந்தசாமி, இத்தனை தினங்களாக அது வீதியில் இந்த வீட்டண்டை காணப்படுவதாக ஜனங்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு கீழே முன்னறையில் நான் உட்கார்ந்ததை கவனித்து கொண்டே இருந்தேன். வெளிக்கதவை உட்பக்கம் பூட்டி வைத்திருந்தேன். அது எப்படியோ பக்கத்து அறையில் வந்து நின்று என்னை பயமுறுத்த தொடங்கியது. இன்னும் 3 தினங்களில் நான் இந்த வீட்டை காலி செய்யாவிட்டால் அது என் ரத்தத்தை குடித்து விடுவதாக மிரட்டிவிட்டு மறைந்து போய்விட்டது. பொன்னம்பலம் அதை துரத்தி அதன் தாடியை பிடித்தானாம். தாடி அவனுடைய கையில் வந்துவிட்டதென்று அவன் அதை காட்டினான் என்று கூறினார். தமையனார், காரியம் அவ்வளவு தூரம் நடந்துவிட்டதா? பூசாரி பேராசை பிடித்தவன் அல்ல. ஏதோ 5-10 என்றால் போனால் போகிறதென்று கொடுத்து முயற்சித்து பார்க்கலாம். 100 ரூபாய் கொடுப்பது யுத்தமல்ல. நீ கொஞ்சம் காலத்திற்கு இதை காலி செய்துவிட்டு அங்கே வந்து இருந்து பாரேன். கந்தசாமி, அப்படித்தான் நானும் நினைத்தேன். இங்கே சாமான்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதிக இடம் தேவையாக இருக்கும். நம்முடைய பையன் கல்யாணம் முடிந்த பிறகு அங்கு வரலாம் என்று நான் நினைத்தேன். கல்யாணத்திற்கு வேண்டிய சாமான்களை வைக்க அறைகள் தேவையாக இருக்கும். அப்படி இருக்க என் சாமான்களை எல்லாம் போட்டு அறைகளை பூட்டி வைத்தால் இடம் போதாமல் போகுமே. தமையனார், அந்த கல்யாணம் நடப்பதாக இல்லை. பெண் அவர்களுக்கு ஒரே மகள். அந்த பெண்ணுக்கும் இன்னொரு வீட்டில் இருந்த முருகன் என்ற பையனுக்கும் பல வருஷங்களாக சிநேகமாம். அவனைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பெண் பிடிவாதமாக சொல்லுகிறதாம். வேறு யாரையும் கட்டிக்கொள்ளாதாம். தாய் தகப்பன்மார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்களாம். எதுவும் பலிக்கவில்லையாம். ஆகையால் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளும்படி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கந்தசாமி, கடிதம் எப்பொழுது வந்தது? தமையனார், இன்று காலையில் வந்தது. அந்த பையன் எதிர்த்த வீட்டு அண்ணாமலைக்கு சொந்தக்காரனாம். அவன் இப்பொழுது இந்த ஊருக்கு வந்திருக்கிறானாம். கந்தசாமி, ஓஹோ, அந்த பையனா? இவன் அன்றைய தினம் மழையில் நனைந்து கொண்டே வந்தான். நான் இவனை வழியில் கண்டு என் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தேன். இவன் அண்ணாமலை தமக்கை மகனாம். இவனை அவர் வளர்த்து கொள்ளப் போகிறாராம். தமையனார், சரி, அப்படியோ இருக்கட்டும். அதை பற்றி நமக்கென்ன? நீ இப்போதே அங்கு வந்து விடலாம். இன்று நாள் அவ்வளவு நன்றாக இல்லை. நாளை தினம் சாமான்களை அங்கு அனுப்பிவிட்டு நீயும் வந்துவிடு என்று கூறியபடி எழுந்தார். கந்தசாமி, சரி, அப்படியே செய்கிறேன் என்று மறுமொழி கூறினார். உடனே தமையனார் அவ்விடத்தை விட்டு செல்ல கந்தசாமி அவருக்கு பின்னால் வீதி வரையில் சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்பி வந்து சேர்ந்து பொன்னம்பலத்தை அழைத்து மறுநாள் முதல் சாமான்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறி திட்டப்படுத்தி அனுப்பினார். பொன்னம்பலம் அன்றைய தினம் பகலில் அடிக்கடி எங்கேயோ வெளியில் போவதும் வருவதுமாக பெரும்பாலும் தனது சொந்த அலுவல்களையே கவனித்து கொண்டிருந்தான். பகல் கழியே இரவு வந்தது. கந்தசாமி தமது உணவை முடித்து கொண்ட பின் முதல் நாள் இரவில் எந்த ஜன்னலண்டை உட்கார்ந்திருந்தாரோ அங்கு உட்கார்ந்து அன்றும் ஜடாமுனி வருகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் இருந்தார். ஏனெனில் அன்றும் ஜடாமுனி வருமானால் தாம் மறுநாள் அந்த வீட்டை காலி செய்யப் போவதாக அதனிடம் தெரிவித்து விடலாம் என்று அவர் எண்ணியிருந்தார். அந்த வீதியில் வீடுகள் தூர தூர இருந்தன. ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இடையிலும் ஒவ்வொரு வீட்டின் பின்புறத்திலும் தோட்டம், காலியிடம் முதலியவை ஏராளமாக இருந்தன. கந்தசாமி வீட்டின் இருபுறங்களிலும் காலியிடம் இருந்தது. அதற்கு முன்னால் மூங்கில் முள்படல்களால் வேலி பொருத்தப்பட்டிருந்தது. அதே போல அண்ணாமலை வீடும் அமைந்திருந்தது. அவருடைய வீட்டையும் கந்தசாமி வீட்டையும் தவிர மற்ற வீடுகள் அதிக தூரத்தில் இருந்தன. ஆகவே இரவில் 2 வீடுகளிலும் அவைகளுக்கு அருகிலோ பேசினால் அந்த ஓசை இதர வீடுகளுக்கு எட்டுவது துர்பலம். கந்தசாமி ஜன்னல் அண்டை உட்கார்ந்தபடி இருக்க இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. தூக்கம் அவருடைய உடம்பை ஆட்டத் தொடங்கியது. கண்ணிமைகள் மூடிக்கொள்ள ஆரம்பித்தன. அன்றிரவு ஜடாமுனி வீதியில் வருமா, அல்லது அறைக்குள் வருமா, அல்லது வராமலே இருந்து விடுமா என்று அவர் பலவாறு எண்ணமிட்டபடி மாறி மாறி வெளிப்பக்கத்திலும் உட்பக்கத்திலும் தமது பார்வையை செலுத்தியபடியே இருக்க, திடீரென்று வீதியில் அவருடைய வீட்டு திண்ணையில் ஓரமாக பச்சை வெளிச்சம் குபீர் என்று பிரகாசிக்கத் தொடங்கியது. உடனே அவருடைய உடம்பு திடுக்கிட்டு நடுங்கியது. அதுவரையில் அவரை அழுத்தி கொண்டிருந்த தூக்க கலக்கம் போன இடம் தெரியாதபடி பறந்து போயிற்று. அவர் ஜன்னலின் கதவின் மறைவில் பதுங்கியபடி பச்சை வெளிச்சத்தை பார்த்தார். அதற்கு நடுவில் ஜடாமுனி தனது இயற்கையான அலங்காரங்களுடன் காணப்பட்டது. ஆனால் அப்போது அதன் கையில் ஒரு கடப்பாரையும்
இன்னொரு கையில் பளபளப்பான கொடுவாள் ஒன்றும் காணப்பட்டது. முதல் நாள் ஜடாமுனி பொன்னம்பலத்தை கொல்வதாக தம்மிடம் கூறியதை நிறைவேற்றும் பொருட்டு அன்று ஆயுதங்களுடன் அது வந்திருக்கிறதோ என்ற எண்ணம் கந்தசாமி மனதில் உண்டாயிற்று. ஆகவே அது எங்கே போகிறது என்பதை அவர் கவனித்தபடி இருக்க, அது மெல்ல நடந்து அவருடைய வீட்டின் பக்கத்தில் இருந்த காலி இடத்தின் முள் வெளியண்டே போய் கொடுவாளால் அதை வெட்டத் தொடங்கியது. கந்தசாமிக்கு ஆச்சரியமும் அச்சமும் அபாரமாக பெருகின. வேலியை வெட்டி வழி செய்து கொண்டு அது காலி இடத்திற்குள் வர கருதுகிறது என்று யூகித்து கொண்டார். பின் முன்புற ஜன்னலண்டை இருந்தால் காலி இடம் தெரியாதாகையால் அதன் பக்கமாக இருந்த இன்னொரு ஜன்னலண்டை போய் அதன் கதவுகளையும் மெதுவாக திறந்து வைத்து கொண்டு இடுக்கால் பார்க்க, ஜடாமுனி வேலியை வெட்டி வழி செய்து கொண்டு காளிமனைக்குள் வந்து அவர் இருந்த 2 கஜ தூரத்திற்கப்பால் வீட்டின் சுவரோரமாக நின்று கொண்டு தனது கையில் இருந்த கடப்பாறையினால் தரையை வெட்டி குழி தோண்டத் தொடங்கியது. அது என்ன கருத்தோடு அங்கு குழி தோண்டுகிறது என்பதை அறிய மாட்டாமல் கந்தசாமி திகைத்து பொன்னம்பலத்தை கொன்று புதைப்பதற்காக அந்த குழி தோண்டப்படுகிறதோ என்று சம்சயித்தவராக இருக்க, அப்பொழுது அந்த ஜடாமுனிக்கு பக்கத்தில் பூம் 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 என்று யாரோ உடுக்கையடித்த ஓசை கேட்டது. அதை கேட்ட கந்தசாமி திடுக்கிட்டு பிரமித்து, அந்த ஜடாமுனியும் திடுக்கிட்டு நெருப்பு போலிருந்த அந்த விழிகளால் பார்த்து, அடே யாரடா பூசாரி, நீ என்னை ஓட்டுவதற்காக உடுக்கை அடிக்கிறாயா? நீ விடத்தை விட்டு இந்த கணமே ஓடாவிட்டால் நீ இந்த கடப்பாறைக்கு இரையாவா என்றது. அப்படி அது சொல்லி வாய் மூடியவுடன் அதை சூழ்ந்திருந்த பச்சை நிறம் மறைந்து போயிற்று. உடனே மஞ்சள் ஜோதி அதை சுற்றிலும் வீசியது. அது ஒரு நிமிஷத்தில் மறைந்து போக, உடனே நீல நிறமான ஜோதியோடு ஜடாமுனி பிரகாசித்தது. பிறகு முன்போல பச்சை ஜோதி தோன்றியது. இவ்வாறு அந்த ஜடாமுனியை சுற்றி முறையே பச்சை, மஞ்சள், நீலம் ஆகிய 3 வித ஜோதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உண்டாவதும் மறைவதுமாக இருக்க, அது தனது கையில் இருந்த கடப்பாறையை ஓங்கியது. அவ்வாறு ஜடாமுனி தனது கோபத்தை காட்டிய காலத்தில் அதற்கு கொஞ்ச தூரத்தில் உடுக்கையும் கையுமாக ஒரு மனிதன் காணப்பட்டான். அவன் அன்றைய தினம் பகலில் கந்தசாமியிடம் அந்த பூசாரி எவ்விதமாக தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தானாம், அதுபோல தன்னை அலங்கரித்து கொண்டிருந்ததன்றி கால்களில் கெச்சைகள் கட்டி கொண்டிருந்தான். அவன் மறுபடியும் பும் பூம் பும் பும் பூம் பூம் என்று உடுக்கை தட்டியபடி குனிந்து கொண்டு மாறுகால் போட்டு ஆடி, யாரப்பா நீ ஜடாமுனியே, உள்ளதை சொல்லிடப்பா, நான் உன்னைப் போல 1000 ஜடாமுனிகளை அலற வைத்து ஓட்டின பூசாரியப்பா, உன் படாடோப வெளிச்சங்களை கத்தி கட்டப்பாறைகளைக் கண்டு நான் அஞ்சுகிறவன் அல்ல, உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடப்பா. சில தினங்களாக நீ இந்த வீட்டண்டை எதற்காக உலவுகிறாய்? இப்போது இங்கே ஏன் வெட்டுகிறாய்? சொல்லப்பா ஜடாமுனியே என்று கூறி உடுக்கையை பூம் 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 என்று தட்டி அங்கும் இங்கும் தத்தி குதித்து தாண்டவமாட, அதை கேட்டு கோபம் கொண்ட ஜடாமுனி, டேய் பூசாரி நாயே, என்னை நீ சாதாரண ஜடாமுனி என்று நினைத்து அலட்சியமாக பேசுகிறாயா? இதோ பார், உன்னை பஸ்மீகரமாக்குகிறேன் என்று கூறியபடி தனது வாயை திறந்து ஊத நெருப்பும் புகையும் குபீரென்று பூசாரியின் மேல் போய் தாக்கின. அவன், டேய் ஜடாமுனியே, இந்த ஜால வித்தையெல்லாம் நன்றாக அறிவேன், நீ மரியாதையாக வழிக்கு வரமாட்டாய். இதோ பார், என் பேய்கணங்களை கூப்பிடுகிறேன், அவைகள் கையில் என்ன ஆயுதங்கள் வைத்திருக்கின்றன என்பதை பார் என்று கூறி வேலிப்பக்கம் திரும்பி, பேய்களா, இப்படி வாருங்கள், வந்து இந்த வேஷதாரை வளைத்து கொள்ளுங்கள் என்றான். அடுத்த நிமிஷம் வேலிப்பக்கத்தில் இருந்து சுமார் 10 உருவங்கள் அங்கே வந்தன. எல்லாம் கருப்பங்கியால் தலை முதல் கால் வரையில் மறைத்து கொண்டிருந்தன. கண்கள் இருந்த இடங்களில் துளைகள் இருந்தன. ஒவ்வொரு பேயின் 2 கைகளிலும் கை துப்பாக்கியும் கத்தியும் பளபளவென்று மின்னின. அவ்வாறு பயங்கரமாக தோன்றிய 20 வடிவங்களும் ஜடாமுனியை சுற்றி அர்த்தச்சந்திர வட்டமாக வளைத்து கொண்டு நின்றன. அதை கண்ட கந்தசாமி அப்படியே பிரமித்து போய் கல் போல உட்கார்ந்திருந்தார். உடனே பூசாரி, டேய், உன்னை சுற்றிலும் நிற்கிறவர்களை பார், நீ உண்மையை சொல்லாவிட்டால் இத்தனை பேய்களும் ஒரே நொடியில் உன்னை தவிடு பொடியாக்கிவிடும். முதலில் கடப்பாறையும் கத்தியையும் கீழே போடு என்று அதட்டி கூறவே, ஜடாமுனி தன்னை சூழ்ந்து வளைத்து கொண்டு நின்ற வடிவங்களை பார்த்து அஞ்சி ஓய்ந்து போனது போல தோன்றியது. அடுத்த நிமிஷம் அதன் கைகளில் இருந்த கடப்பாறையும் கொடுவாளும் கீழே விழுந்தன. உடனே ஜடாமுனி, அப்பா பூசாரி, நீ உன் தொழிலில் சாமர்த்தியசாலி என்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் உன்னை பகைத்து கொள்ள நான் விரும்பவில்லை. நீயும் நானும் நண்பர்களாகி விடுவோம். நீ எனக்கு எவ்விதமான கெடுதலும் செய்யாமல் போய்விட்டால் உனக்கு நான் ஏராளமான பொருள் தருகிறேன் என்றது. பொருள் எங்கிருந்து வருகிறது என்றான் பூசாரி. ஜடாமுனி, இதோ இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது. இதை வெட்டி எடுக்க நீங்கள் உதவி செய்தால் இதில் சரிபாதியை நான் உங்களுக்கு தருகிறேன். பூசாரி, அதற்கு நான் இணங்குகிறேன். நீ யார்? இங்கே பொருள் இருப்பது உனக்கு எப்படி தெரிந்தது? நீ எதற்காக இந்த மாதிரி ஜடாமுனி போல வேஷம் போட்டு கந்தசாமியை வீட்டை விட்டு போகும்படி மிரட்டுகிறாய் என்னும் தகவல்களை எல்லாம் விவரமாக உள்ளபடி சொல்வாயானால்
அதற்கு மேல் என் முடிவை சொல்லுகிறேன் என்றான். ஜடாமுனி, என்னிடம் நீ இத்தனை கேள்விகள் கேட்கிறாயே, நீ யார், இவர்கள் யார் என்பதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டாமா? பூசாரி, அதையெல்லாம் நீ பின்னால் தெரிந்து கொள்வாய். நீ முதலில் உன்னுடைய வரலாற்றை சொல்லியே தீர வேண்டும். ஜடாமுனி, சொல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நான் வாயால் சொல்லப்போவதில்லை. அதை நான் காரியத்திலாயே காட்டுவேன். அதற்கு இப்பொழுது கொஞ்சம் மாதிரி காட்டுகிறேன் பார் என்று கூறி தனக்கு பக்கத்தில் இருந்த 2 கருப்பு வடிவங்களை பார்த்து, கொஞ்சம் மாதிரி காட்டுங்கள் என்றான். உடனே 2 வடிவங்கள் ஜடாமுனியின் மேல் பாய்ந்தன. ஒன்று ஜடாமுனியின் தாடியை பிடித்தும் இன்னொன்று ஜடையை பிடித்தும் இழுக்கவே 2ம் கையோடு வந்துவிட்டன. அதை கண்ட ஜடாமுனி, அப்பா பூசாரி, போதும், இதற்கு மேல் என் வேஷத்தை கலைக்க வேண்டாம், உன் காலை தொட்டு கும்பிடுகிறேன் என்று கெஞ்சத் தொடங்கியது. உடனே 2 கருப்பு வடிவங்களும் தூர விலகி நின்றன. ஜடாமுனி, அப்பா பூசாரி, இங்கே நான் என் பொருட்களை புதைத்து வைத்திருக்கிறேன். அவைகளை முதலில் வெட்டி எடுப்போம். அவைகளில் சரி பாதையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்ற பாதையை எனக்கு கொடுத்து அதோடு என்னை விட்டுவிடுங்கள். பூசாரி, இங்கே என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறாய்? அவைகளை நீ இப்போது சொன்னால்தான் நீ அவைகளை புதைத்தவன் என்பது நிச்சயப்படும். அதை முதலில் சொல். ஜடாமுனி, இதற்கு அடியில் சுமார் 5 அடி ஆழத்தில் ஒரு பித்தளை தவளை இருக்கிறது. அதில் நான் 10,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளையும் 15,000 ரூபாய் மதிப்புள்ள வைரப்பொட்டலங்களையும் வைத்து தவளை வாயை மூடி அரக்கு முத்திரை வைத்திருக்கிறேன். பூசாரி, இந்த நிலம் கந்தசாமியினுடையது. உன்னுடைய சொத்துக்களை நீ இங்கே புதைக்க வேண்டிய காரணம் என்ன? ஜடாமுனி, கந்தசாமி போன வருஷம்தான் இந்த நிலத்தை வாங்கி இதில் வீடு கட்டினார். அதற்கு முன்பெல்லாம் இது சப்பாத்தி காடாக இருந்தது. இந்த இடத்தை நான் வாங்க நினைத்திருந்தேன். நான் ஊரில் இல்லாத போது இவர் வாங்கிவிட்டார். நான் பல வருஷ காலமாக என் சொத்துக்களில் முக்கியமானவர்களை எவருக்கும் தெரியாமல் இங்கு புதைத்து வைத்திருக்கிறேன். பூசாரி, இவர் இதை வாங்கி கட்டிய போது நீ எந்த ஊருக்கு போயிருந்தாய்? ஜடாமுனி, பிரெஞ்சுக்காரர் ஊராகிய புதுச்சேரியில் இருந்து தீர்வு இல்லாமல் சாமான்களை நான் இங்கே கொண்டு வந்து விற்பது வழக்கம். அந்த தொழிலை நான் 20 வருஷ காலமாக செய்து வருகிறேன். அதற்காக நான் பல தடவைகளில் தண்டனை அடைந்திருக்கிறேன். அப்போது கடைசியாக நான் 2 வருஷ தண்டனை அடைந்து ஜெயிலில் இருந்த காலத்தில் கந்தசாமி இதை வாங்கி இந்த வீட்டை கட்டிவிட்டார். நான் புதைத்திருந்த தவளை வீட்டிற்குள் அகப்பட்டு கொண்டிருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆதலால் கந்தசாமி வீட்டை விட்டு துரத்தும் பொருட்டு நான் இரவில் ஜடாமுனி போல வேஷம் போட்டுக்கொண்டு வந்து இங்கே சஞ்சாரம் செய்வதும் இந்த வீட்டில் ஜடாமுனி இருப்பது என்று கூறி செய்தியை பகலில் ஊர் ஜனங்களுக்கு பரப்புவதுமாக இருந்தேன். இந்த வீட்டை விட்டு போய்விடும் சிலர் மூலம் கந்தசாமிக்கு செய்தி சொல்லி அனுப்பினேன். நேற்று நானே நேரில் பின்பக்கத்தால் இவருடைய வீட்டிற்குள் நுழைந்து நேரில் பயமுறுத்தினேன். இன்று நான் கணக்கு போட்டு பார்த்ததில் இந்த வீட்டின் உட்பக்கத்தில் என் புதையல் இல்லை என்பதும் அது இந்த இடத்தில் இருக்கிறது என்பதும் நிச்சயமாயின. அதனால் நான் கத்தி, கடப்பாரை முதலியவற்றுடன் வந்து வேலியை வெட்டி பூமியை தோண்டுகிறேன் என்றது. அதை கேட்ட பூசாரி, தவளை இங்கேதான் இருக்கிறதோ, இல்லாவிட்டால் அதுவும் தப்பான யுகமா? எல்லாவற்றிற்கும் நீ தோண்டு பார்ப்போம் என்றான். உடனே ஜடாமுனி தோண்ட ஆரம்பித்தான். வீட்டின் உட்புறத்தில் இருந்தபடி அங்கே நடந்த சம்பாஷணையை கேட்ட கந்தசாமி அளவற்ற ஆச்சரியமும் மனதைரியமும் சந்தோஷமும் உற்சாகமும் கொண்டு உடனே அந்த அறையை விட்டு வெளிப்பட்டு பொன்னம்பலத்தை தேட அவன் வீட்டில் காணப்படவில்லை. அவர் உடனே வெளியில் சென்று அந்த தெருவில் இருந்த சில வீடுகளுக்கு போய் தமக்கு தெரிந்த மனிதர்களை எழுப்பி சங்கதியை சொல்லி அவர்களோடு ஜடாமுனி இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் சுமார் 30 மனிதர்கள் இருந்தனர். எதிர்த்த வீட்டின் ஜன்னலில் பக்கத்தில் உட்கார்ந்து அங்கு நடந்ததையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த முருகனும் அங்கே வர அவனை கண்ட கந்தசாமி, முருகா, உன் மாமா ஏன் வரவில்லை? அவர்களை நான் கூப்பிட மறந்துவிட்டேன். அவர்கள் தூங்குகிறார்களா என்றார். முருகன், அவர்கள் மாடியில் படுத்து கொண்டார்கள், தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். நான் மேலே போகவில்லை என்றான். அவ்வாறு அவர்கள் எல்லோரும் ஜடாமுனியை சூழ்ந்து நிற்க அது பூமியை தோண்டி தவளையை வெளியில் எடுத்தது. கடப்பாறையில் குத்தியதால் அதன் மேல் இருந்த அரக்குமுத்திரை உடைந்து மண்ணில் விழுந்து காணாமல் போய்விட்டது. அப்போது பூசாரி, அப்பா ஜடாமுனியே, நீ சொன்னது நிஜமான செய்தி என்கிற நம்பிக்கை என் மனதில் ஏற்படுகிறது. தவளைக்குள் இருக்கும் சாமான்களை எல்லாம் எடுத்துக்காட்டு, அவைகளையும் பார்த்து திருப்தி செய்து கொள்வோம் என்றான். உடனே ஜடாமுனி தவளையின் மூடியை திறந்து உள்ளே இருந்த தங்கக்கட்டிகளையும் சீமை கமல பொட்டலங்களையும் எடுத்து தரையில் பரப்பி வைக்க எல்லாம் தகத்தகாயமாக மின்னின. அவைகளை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பிரமித்தனர். ஆனாலும் அங்கு கூடியிருந்த பயங்கரமான 20 கருப்பு வடிவங்களை பற்றிய பயத்தினால் எவரும் பேசாமல் நிசப்தமாக இருந்தனர். அப்போது அங்கு கந்தசாமியின் தமையனாரும் அவருடைய மகனும் மற்றும் சிலரும் வந்து சேர்ந்தனர். கந்தசாமி அனுப்பிய ஒரு ஆள் அவர்களுக்கு விவரங்களை சொல்லி அவர்களை அழைத்து வந்ததானால் கந்தசாமியின் தமையனார் தைரியமாக பூசாரியை நோக்கி, ஐயா பூசாரியாரே, இவ்வளவு தூரம் சாமர்த்தியமாக இந்த ஜடாமுனியின் உண்மையை வெளிப்படுத்தி நீங்கள் இந்த வேஷத்தில் இருக்கிறவன் யார் என்பதை இன்னமும் வெளிப்படுத்தவில்லையே என்றார். பூசாரி புன்னகை செய்து,
அது அவசியம் எசமானுக்கு தெரிய வேண்டுமோ என்றான். அவனுடைய குரலை கேட்ட கந்தசாமி அது தமக்கு நிரம்பவும் பழக்கமான குரலாக இருப்பதை உணர்ந்து அவனுடைய முகத்தையும் உடம்பையும் உற்று பார்த்து அபாரமான வியப்பும் பிரமிப்பும் கொண்டு, உன்னை பார்த்தால் நம்முடைய பொன்னம்பலம் மாதிரி இருக்கிறது. உண்மையில் நீ பொன்னம்பலம்தானா என்றார். அதை கேட்ட முருகன், ஆமாம், இவர் பொன்னம்பலம்தான். அந்த சந்தேகம் என் மனதில் கூட உண்டாயிற்று. அதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றான். பூசாரி, உங்கள் பொன்னம்பலம்தான் ஜடாமுனியாக வேஷம் போட்டுக்கொண்டு வருகின்றவன் என்று நீங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு வந்தீர்களே, அப்படி இருக்க அவன் இப்பொழுது எப்படி பூசாரியாக இருக்க முடியும் என்றான். அதை கேட்டு கந்தசாமி திடுக்கிட்டு, நான் இன்ஸ்பெக்டருக்கு எழுதிய கடிதத்தை பார்த்தவன் போல பேசுகிறாயே, அதை நான் அவருடைய மனைவியிடம் ஒப்படைத்து விட்டல்லவா வந்தேன் என்றார். பூசாரி, அவருடைய மனைவி எனக்கும் மனைவியாகையால் அவள் அதை என்னிடம் கொடுத்தாள். நான் அதை படித்து பார்த்தேன் என்றான். கந்தசாமி வியப்போடு, என்ன பொன்னம்பலம், இப்படி தாறுமாறாக உளறுகிறாயே என்றார். பூசாரி, ஐயா, இன்னும் பொன்னம்பலம் உம்முடைய வேலைக்காரன் என்று நினைத்து அதட்ட வேண்டாம். அவன் இந்த ஜடாமுனியை துரத்துவதற்காக உம்மிடம் சொற்ப காலம் வேலைக்காரனாக இருந்தான். அவன் வந்த வேலை முடிந்துவிட்டது. இனி அவன் சிஐடி இன்ஸ்பெக்டர் மாணிக்கமாகையால் இனி அவனிடம் மரியாதையாக பேசும் என்றான். அதை கேட்ட கந்தசாமி மற்றவர்களும் திடுக்கிட்டு அப்படியே பிரமித்து நின்றனர். கந்தசாமி அச்சமும் நடுக்கமும் தோற்றுவித்த குரலில், அப்படியானால் என் வீட்டில் பொன்னம்பலம் என்ற பெயருடன் சில தினங்களுக்கு முன் வேலைக்காரனாக அமர்ந்தவர் சிஐடி இன்ஸ்பெக்டர் மாணிக்கமா என்றார். உடனே பூசாரி, உமக்கு இஷ்டமானால் அப்படியே தான் வைத்துக்கொள்ளும். ஜடாமுனியை பார்த்து, என்ன, ஏன் மலைத்து நிற்கிறீர்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்முடைய திருவிளையாடல்களை கவனிக்க எதிர்த்த வீட்டில் சாக்கிரி வேலை செய்ய அமர்ந்தாரே என்று மலைக்கிறீரா? உம்முடைய பாக்கி வேஷத்தை களையும் நேரமாகிறது என்று அதட்டினார். அதை கேட்ட ஜடாமுனி பேச வாய் திறந்தது. வாய் குளறி போயிற்று. அது தட்டு தடுமாறி பேசத் தொடங்கி, நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கவில்லை. என்னை இவ்வளவோடு விட்டுவிடுங்கள். எனக்கு இந்த பொருள் தேவையில்லை. இதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்னான் என்பதை மட்டும் தயவு செய்து வெளிப்படுத்த வேண்டாம். நான் போகிறேன் என்றது. உடனே பூசாரி, ஐயா அண்ணாமலை, ஏன் அனாவசியமாக பொழுதை போக்குகிறீர்? உம்மை நான் இன்னார் என்று தெரிந்து கொண்டேன். மற்றவர்களும் அதை கண்கூடாக பார்க்கட்டும். கலையும் மேஷத்தை, இல்லாவிட்டால் இங்கே நிற்கும் 20 ஜவான்களும் உம்மை கீழே போட்டு சாணி துவைப்பது போல துவைத்து விடுவார்கள் என்றார். அதை கேட்ட கந்தசாமி முதலியோர் முன்னிலும் அதிகமாக ஆச்சரியமடைந்தனர். எதிர்த்து விட்ட அண்ணாமலையா ஜடாமுனி போல வந்தவர்? அடடா, பகல் வேளைகளில் இவர் என்னிடம் வந்து நிரம்பவும் யோக்கியமான மனிதர் போல பேசி எனக்கு புத்திமதிகள் சொன்னாரே. வீட்டை காலி செய்து விடும்படி சொன்னார். ஜடாமுனியை யாரும் துரத்த முடியாதென்றார். பூசாரி விரட்டிவிட்டார். இவர் சொன்ன வார்த்தைகளின் உட்கருத்து இப்போதல்லவா விளங்குகிறது என்றார். அதே காலத்தில் ஜடாமுனி தன் உடம்பை மூடிக்கொண்டிருந்த அங்கியை கழற்றியது. அதன் கண் துளைகளுக்கு மேல் அரையனா வட்டமுள்ள 2 மின்சார விளக்கு குண்டுகள் பொருத்தப்பட்டிருந்தன. உட்புறத்தில் அவர் தமது முதுகில் ஒரு சிறிய மின்சார இயந்திரத்தை பேட்டரியை கட்டி கொண்டிருந்தார். அவருடைய தலையில் தாடி இருந்த இடத்தில் 2 சிறிய கண்ணாடி குண்டுகள் மயிரால் கட்டப்பட்டிருந்தன. இதை பார்த்த போலி பூசாரியான மாணிக்கம் உடனே பாய்ந்து மின்சார பாட்டரியோடு சம்பந்தப்பட்டிருந்த விசைகளை ஒவ்வொன்றாக அழுத்த அதோடு சம்பந்தப்பட்டிருந்த விளக்கு மணிகள் உடனே பிரகாசத்தை உண்டாக்கின. அண்ணாமலை இன்ஸ்பெக்டருடைய கால்களை பிடித்துக்கொண்டு, என்னை நீங்கள் இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியது போதும். இதோடு விட்டுவிடுங்கள். நான் இரவோடு இரவராக இந்த ஊரை விட்டே போய்விடுகிறேன். இந்த ஒரு பிழையை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சி மன்றாடினார். இன்ஸ்பெக்டர், நீர் செய்தது இந்த ஒரு பிழைதானா? உன்னுடைய ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியின் சங்கதிகளையும் நான் கண்டுபிடித்து விட்டேன். அதன் சொந்தக்காரன் நீதானே? அண்ணாமலை, ஆமாம். இன்ஸ்பெக்டர், நீர் இப்போதும் தீர்வை கொடாமல் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரும் சாமான்களை விற்க ஒரு ஏஜென்ட்டை நியமித்திருக்கிறீரே, அவர் யார்? அண்ணாமலை, அவர் கந்தசாமியின் தம்பி. இன்ஸ்பெக்டர், அவரை எதற்காக அந்த வேலையில் அமர்த்தினீர்கள்? அண்ணாமலை, நானும் இன்னொருவரும் ரயிலில் போனபோது அவர் வசமாக மாட்டிக்கொண்டார். அவர் இன்னார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இந்த கந்தசாமி சாதாரணமாக வழிக்கு வரவட்டால் அவருடைய தம்பியை கொண்டு இந்த புதையலை எடுக்க செய்ய வேண்டும் என்ற கருத்துடன் அவரை ஏஜென்ட் ஆக்கினேன். என்னுடைய ஆட்களை அனுப்பி அவரை பல வகைகளில் ஏமாற்றி அவரிடம் 2 கடிதங்களை பெற்று அவர் குடுமி என் கையில் இருக்கும்படி செய்து கொண்டிருக்கிறேன். இன்ஸ்பெக்டர், அப்படியானால் சமய சஞ்சீவி என்றும் தலைமை ஆஃபீஸ் மேனேஜர் என்றும் வந்தவர்கள் உம்முடைய ஆட்களோ? அண்ணாமலை, ஆமாம். கந்தசாமி, அடப்பாவி, ஒரு பாவத்தையும் அறியாத சாதுவான என் தம்பியை இப்படியெல்லாம் மாட்ட வைத்திருக்கிறானே. அட சண்டாள பயலே, இவ்வளவு அயோக்கியனா இவன் என்றார். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் தமக்கு பக்கத்தில் நின்று வியப்போடு ஜடாமுனியை பார்த்த முருகனை நோக்கி, முருகா, என்ன திருடன் போல விழிக்கிறாய்? நம் மாமன் இப்படியெல்லாம் செய்திருக்கிறாரே, நம்மையும் போலீசார் பிடித்து கொள்வார்கள் என்று அஞ்சுகிறாயா என்றார். முருகன், இவர் என்னுடைய சொந்தக்காரரே அல்லவென்று இவர் என்னிடத்தில் சொன்னார்.
இவருடைய வேலைக்காரி என்னை எங்கிருந்தோ எடுத்து வந்தாளாம். பொய்யாகிலும் மாமா என்று கூப்பிடச் சொன்னார். கந்தசாமி, அது இன்னொரு கிளைக்கதையா? இது நல்ல வேடிக்கையாக இருக்கிறதே. இன்ஸ்பெக்டர் அண்ணாமலையை பார்த்து, என்ன முருகன் சொன்னதை கேட்டீரா? அண்ணாமலை, இவன் பொய் சொல்கிறான். என்னுடைய அக்காள் மகன்தான் இவன். இன்ஸ்பெக்டர், என்னையா இன்னமும் நீர் உம்முடைய புழுகு மூட்டையை அவிழ்க்கிறீரே? முருகன் அன்று உம்மிடம் சேர்ப்பித்த காகிதக்கட்டை நீர் கிழித்து ஜன்னல் வெளியில் போடவில்லையா? அவைகளையெல்லாம் நான் எடுத்து வெங்காயத்தாள் காகிதத்தில் ஒட்டி ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கடிதத்தின் 2 பக்கங்களையும் வாசிக்கலாம். அதில் முருகனுடைய ஜாதகம் இருக்கிறது. முருகனுடைய தகப்பனாருடைய பெயர் கந்தசாமி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்றார். அதை கேட்ட கந்தசாமி திடுக்கிட்டு ஆவேசம் கொண்டவராக, ஐயோ, 15 வருஷங்களுக்கு முன் காணாமல் போன என்னுடைய குழந்தையா இவன்? அடப்பாவி, என் குழந்தையை நீயா திருடி கொண்டு போனவன்? அந்த விசனத்தை தாங்க மாட்டாமல் என் சம்சாரம் அழுதே உயிரை விட்டாளே. அந்த கொலைப்பாதகம் உன்னை விடாதடா படுபாவி. தம்பி முருகா, இப்படி வா, நீ என் குழந்தையப்பா என்று கூறி முருகனிடம் போய் அவனை கட்டியணைக்க அவன் திகைப்போடு விழித்து அண்ணாமலை முகத்தை பார்க்க, அவர், ஆமாம் அப்பா, நீ இவருடைய மகன்தான். சுமார் 15 வருஷ காலத்திற்கு முன் நான் வரி கொடாமல் புதுச்சேரியிலிருந்து சில பொருட்களை கொண்டு வந்தபோது இவர் என்னை பிடித்து அடித்து எனக்கு 1 வருஷ தண்டனை வாங்கி கொடுத்தார். அந்த ஆத்திரத்தினால் இவருடைய குழந்தையாக உன்னை எடுத்து வரச் செய்து ஒளித்து வைத்திருந்தேன். அப்பொழுது உன்னுடைய ஜாதகமும் சில கடிதங்களும் அகப்பட்டன. அவைகளையும் வைத்திருந்தேன். அவைகளை அன்று நான் கிழித்து போட்டேன். அப்பொழுது எதிர்த்து வீட்டில் இருந்த பொன்னம்பலமாகிய இன்ஸ்பெக்டர் அத்துண்டு கடிதங்களை எடுத்துக்கொண்டு போய் அதன் மூலம் இப்பொழுது உண்மையை வெளியிடுகிறார். துர்புத்தியினால் நான் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் இனி அனுபவிக்கப் போகிறேன் என்று கூறி தன் தலையை தொங்கவிட்டு கொண்டு பரிதாப குரலுடன் அழ ஆரம்பித்தார். அதை கேட்ட முருகன் தனது உணர்ச்சி பெருக்கை தாங்க மாட்டாமல் கந்தசாமியை பார்த்து தேம்பி தேம்பி அழ, அவரும் அவருடைய தமையனார் முதலியோரும் அதே போல ஆனந்த பாஷ்யத்தை சொரிந்து முருகனை கட்டித் தழுவினர். அவ்வளவோடு ஜடாமுனியின் நாடகம் முடிந்தது. அண்ணாமலை சிறைக்கு போய் சேர்ந்தார். அவர் தீர்வை இல்லாமல் கொணர்ந்து பல இடங்களில் வைத்திருந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டு கந்தசாமிக்கும் அவருடைய தம்பியாகிய வெள்ளியங்கிரிக்கும் ஈடாக கொடுக்கப்பட்டன. முருகன் கந்தசாமியின் மகன் என்னும் செய்தி அடுத்த நாள் பகலுக்குள் பணம் காட்டூருக்கு எட்டியது. அதை கேட்ட பாஞ்சாலியின் பெற்றோர் மனம் குளிர்ந்தது. அவர்கள் தமது அருமைக்குமாரியான பாஞ்சாலியை முருகனுக்கே மனம் புரிவிக்க இணங்கினர். அடுத்த சுப முகூர்த்தத்தில் முருகனுக்கும் பாஞ்சாலிக்கும் விவாக முகூர்த்தம் நிறைவேறியது.